வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் ரயில்கள் குறித்து பேசும்போதெல்லாம் ஜிந்த், சோனிபட், ஹரியானா ஆகிய பெயர்கள் வரலாற்றில் நீங்காமல் இடம்பெறும் என்று பிரதமர் புகழாரம். தியாகிகள் தினத்தையொட்டி இன்னுயிரை ஈந்த தியாகிகளுக்கு வீர வணக்கங்களை தெரிவித்தார் முதலமைச்சர் விஜய். தியாகிகளின் உயரிய பண்புகளை வாழ்வியல் நெறியாக ஏற்று மனித நேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட புதிய சமுதாயத்தை உருவாக்கிடுவோம் என உறுதி. பழனியில் மொட்டை போடுவது வழக்கம், ஆனால் பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் ஆட்சி. திமுக சட்டத்துறை இணை செயலாளர் பரந்தாமன் விமர்சனம். கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் பெண் கவுன்சிலர்களிடையே தள்ளுமுள்ளு. அவை ஒழுங்கை பாதித்ததாக கூறி மேயர் ரங்கநாயகி 5 பேரை 2 மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்து அதிரடி உத்தரவு. ஈரானிய பாலங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல். ஈரானிய கடற்படை நடவடிக்கைகளை முழுமையாக தடுப்பதே தங்களின் திட்டம் என அமெரிக்க ராணுவம் உறுதி. இனி விரிவான செய்திகளை காணலாம். எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் ரயில்கள் குறித்து பேசும்போதெல்லாம் ஜிந்த், சோனிபட், ஹரியானா ஆகிய பெயர்கள் வரலாற்றில் நீங்காமல் இடம்பெறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஹரியானாவின் ஜிந்த் பகுதியில் நாட்டின் முதலாவது ஹைட்ரஜனால் இயங்கும் ரயிலை ஜிந்திலிருந்து சோனிபட் வரை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து அவர் குருஷேத்திரத்தில் அமையவுள்ள சீக்கியர் அருங்காட்சியகம், 24.27 கிலோமீட்டர் நீளமுள்ள ஹான்சி பார்வாலா பிரவுன்ஃபீல்ட் நெடுஞ்சாலை திட்டம், மேம்பால ரயில் பாதை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கான பணிகளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். இதையடுத்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டத்தின் பயனாளிகளுக்கு வீடு சாவிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, தன்னை பொறுத்தவரை ஜிந்த் நகருக்கு வருகை தருவது என்பது நெஞ்சிற்கு இனிய நினைவுகளை மறுபடியும் அசை போடுவது போன்றதாகும் என்று தெரிவித்தார். மேலும் இன்று இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் இந்த மண்ணிலிருந்து தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவின் முதல் ரயில் மும்பை, புனே இடையே இயங்கதை நாம் இன்றும் வரலாற்றில் படித்து வருவதாக கூறினார். அதேபோல் எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் ரயில்கள் குறித்து பேசும்போதெல்லாம் ஜிந்த், சோனிபட் மற்றும் ஹரியானா ஆகிய பெயர்கள் வரலாற்றில் நீங்காமல் இடம்பெறும் என்று குறிப்பிட்டார். தியாகிகள் தினத்தையொட்டி தியாகிகளின் உயரிய பண்புகளை வாழ்வியல் நெறியாக ஏற்று மனித நேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட புதிய சமுதாயத்தை உருவாக்கிடுவோம் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இந்திய விடுதலைக்கும் மக்களின் உரிமை வாழ்விற்கும் தங்களது இன்னுயிரை ஈந்த தியாகிகள் ஆர்யா, சங்கரலிங்கனார், செண்பகராமன் ஆகியோருக்கு தியாகிகள் தினத்தை முன்னிட்டு தனது வீர வணக்கங்களை தெரிவித்துள்ளார். ஆங்கிலேயரின் அதிகார செருக்கை வேறறுக்கும் வகையில் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் பறந்த பிரிட்டிஷ் யூனியன் ஜாக் கொடியை இறக்கிவிட்டு இந்திய மூவர்ண கொடியை ஏற்றிய மாவீரர் தியாகி ஆர்யா நமது மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக தொடர் உண்ணாவிரதமிருந்து இன்னுயிரை ஈந்த தியாகி சங்கரலிங்கனார் ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை சுதந்திர போராட்டத்திற்கு அளித்து இந்திய விடுதலைக்காக சர்வதேச ஆதரவை திரட்டிய வீர தியாகி செண்பகராமன் ஆகியோரின் அயராத உழைப்பும் தன்னலமற்ற தியாகமும் என்றென்றும் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய தியாகிகளின் உயரிய பண்புகளை வாழ்வியல் நெறியாக ஏற்று மனித நேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட புதிய சமுதாயத்தை உருவாக்கிடுவோம் என்று தெரிவித்துள்ளார். பழனியில் மொட்டை போடுவது வழக்கம், ஆனால் பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் ஆட்சி என்று திமுக சட்டத்துறை இணை செயலாளர் பரந்தாமன் விமர்சித்துள்ளார். சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக சட்டத்துறை இணை செயலாளர் பரந்தாமன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பழனி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நில மோசடியில் அமைச்சர் ரமேஷின் விளக்கம் ஏற்புடையதல்ல என்று தெரிவித்தார். பழனிக்கு அருகே உள்ள சார் பதிவாளரை அழைக்காமல் 67 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சார் பதிவாளரை வரவழைத்து முறைகேடு செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து தனிநபர்கள் 2 பெயரில் பத்திரப்பதிவு செய்திருப்பதன் பின்னணியில் சதி உள்ளதாக கூறினார். பழனி கோயில் நில மோசடி விவகாரத்தில் பினாமி பரிவர்த்தனை நடந்துள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் பழனியில் மொட்டை போடுவது வழக்கம், ஆனால் பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் ஆட்சி என்று விமர்சித்துள்ளார். கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் பெண் கவுன்சிலர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. கோவை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மேயர் ரங்கநாயகி தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே கடந்த திமுக ஆட்சியில் செம்மொழி பூங்கா அமைப்பில் 40 கோடி ரூபாய் அளவிலான முறைகேடு நடைபெற்றதாக காங்கிரஸ் கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டி கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர்.
இதனால் காங்கிரஸ் கவுன்சிலர்கள் மற்றும் திமுக கவுன்சிலர்கள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரிக்கும் திமுக பெண் கவுன்சிலர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி மேடையில் ஏறி நின்று மாநகராட்சி ஆணையர் கட்டாரவி தேஜாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதைத் தொடர்ந்து அவை ஒழுங்கை பாதித்ததாக கூறி கவுன்சிலர்கள் ராமமூர்த்தி, பூபதி, சாந்தி, பிரபா ரவீந்திரன் மற்றும் காயத்ரி ஆகிய 5 பேரையும் 2 மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்வதாக மேயர் ரங்கநாயகி அறிவித்தார். இச்சம்பவத்தால் கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மக்களுக்கான விஷயங்களை இன்னைக்கு பேசணும். ஆனா திமுக கவுன்சிலர்ஸ்க்கு எந்த ஒரு அறிவிப்பும் கிடைக்கல அப்படின்னு திமுக கவுன்சிலர்ஸ் திமுக மேயரையும் ஆணையாளரையும் எதிர்த்து உள்ள ஒரே போராட்டம் நடந்தது. ஈரானிய பாலங்களை குறிவைத்து அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். ஈரானில் உள்ள பாலங்கள் மற்றும் போக்குவரத்து வழித்தடங்களை குறிவைத்து அமெரிக்க ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் குறைந்தது 7 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் வட்டாரங்கள் இந்த தாக்குதலில் ஈரானிய ராணுவ போக்குவரத்திற்கு முக்கியமான கடலோர பாலங்களையும் உள்கட்டமைப்புகளையும் அழித்ததாக தெரிவித்துள்ளது. மேலும் ஈரானிய கடற்படை நடவடிக்கைகளை முழுமையாக தடுப்பதே தங்களின் திட்டம் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஈரான் ராணுவம் அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கில் உள்ள பஹ்ரைன், குவைத், கத்தார் ஆகிய நாடுகள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதன் காரணமாக மத்திய கிழக்கில் தொடர் போர் பதற்றம் நிலவி வருகிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு தாவேக அரசு போதிய செயல் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கோவை தொண்டாமுத்தூர் அருகே அரசு பேருந்து ஓட்டுநரால் 4 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட செய்தி அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு இந்த தாவேக அரசு போதிய செயல் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒருபுறம் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் தொடர்கதையாக உள்ள சூழலில் குழந்தைகள் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பெரம்பலூர் பேருந்து நிலையம் அருகே புதுப்பிக்கப்பட்ட இ-சேவை மையத்தை தாவேக சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். பெரம்பலூர் பேருந்து நிலையம் அருகே பழுதடைந்த நிலையில் இருந்த இ-சேவை மையம் புதுப்பிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து இ-சேவை மையத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து மையத்தில் புதிதாக விண்ணப்பித்த பொதுமக்களுக்கு அதற்கான சான்றிதழ்களையும் வழங்கினார். இந்நிகழ்வில் தாவேக நிர்வாகிகளும் தொண்டர்களும் துறை சார்ந்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். சிறையில் உயிரிழந்த சபரிவர்மன் குடும்பத்தினருக்கு உடனடியாக அரசு வேலை வழங்க வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சிறையில் உயிரிழந்த சபரிவர்மனின் குடும்பத்தினரை அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆறுதல் கூறினார். இதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், சிறை அதிகாரிகள் மற்றும் சிறை கைதிகள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருப்பது வெறும் கண்துடைப்பு நாடகம் என்று குற்றம் சாட்டினார். உண்மையான குற்றவாளிகளை தப்ப விடுவதற்காகவே மிகப்பெரிய சதி செயலை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். எனவே சபரிவர்மன் உயிரிழப்பு குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் கரூரில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கியது போல சபரிவர்மனின் குடும்பத்தில் ஒருவருக்கும் உடனடியாக அரசு வேலை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள். அது பின்னாடி அவர் மீது குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பழையபடியும் அவரை காவல் நிலையத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அவருடைய செல்போனை அங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சில விஷயங்கள் அவருடைய செல்போனிலே அவர் பதித்து வைத்திருந்ததாகவும் அந்த பதிப்புகளை அகற்ற வேண்டும் என்கின்ற முயற்சியில் காவல்துறையை சேர்ந்தவர்கள் இறங்கியிருக்க கூடும் என்றும் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் சொல்லுகின்றார்கள். வேர்கிளம்பி பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த பத்ரகாளி அம்மன் கோவிலை ஆக்கிரமிப்பு செய்தவர்களிடமிருந்து மீட்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் வேர்கிளம்பி பகுதியில் இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் ஜெயக்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மாத்தூர் தொட்டிப்பாலம் அருகே அனுமதியின்றி கட்டப்பட்ட சர்ச்சை முழுவதுமாக இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார்.
ஆனால் அரசாங்கம் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாமல் ஆக்கிரமிப்பை அகற்றாமல் இருந்து வருவதாக தெரிவித்தார். இதனை கண்டித்து இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக தெரிவித்தார். அமைதியாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மாநில தலைவர், மாநில நிர்வாகிகள் ஆகியோர் மீது திருவட்டார் காவல் ஆய்வாளர் வழக்கு பதிவு செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். எனவே தமிழக அரசு உடனடியாக இந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் வேர்க்கிழமை பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த பத்ரகாளி அம்மன் கோயிலை ஆக்கிரமிப்பு செய்தவர்களிடமிருந்து மீட்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த திருக்கோவில் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டிருக்குங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. இது கருங்கலான ஒரு இது கோவில். இந்த கருங்கல்ல அப்புறப்படுத்துறதாக யாரா இருந்தாலும் தொல்லியல் துறையில கேட்டுதான் அதை நம்ம எந்த காரியமும் செய்ய முடியும். இதான் விதி. தமிழகத்தில் ஊழல் மற்றும் லஞ்சத்தை தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மன்னார்குடியில் காங்கிரஸ் கட்சியினர் நடத்திய கையெழுத்து இயக்கத்தில் பொதுமக்களும் கட்சி நிர்வாகிகளும் ஆர்வமுடன் பங்கேற்று கையெழுத்திட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வஉசி சாலையில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மற்றும் லஞ்சத்தை தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் கையெழுத்து இயக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள், பொதுமக்கள், கல்லூரி மாணவர்கள் ஆகியோர் ஆர்வமுடன் பங்கேற்று கையெழுத்திட்டனர். இந்நிகழ்வில் மாநில செயலாளர் செல்வராஜ், மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நீலன் அசோகன், வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காட்பாடி அருகே அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவின் தரத்தை ஆட்சியர் லீலா அலெக்ஸ் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவின் தரம் மற்றும் சுகாதாரத்தை மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் நேரில் சென்று ஆய்வு செய்தார். ஆய்வின் போது மாணவர்களுடன் இணைந்து உணவருந்திய அவர் தரமான மற்றும் சுகாதாரமான உணவை தொடர்ந்து வழங்குமாறு ஊழியர்களுக்கு அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களை சந்தித்து அவர்களின் பணிகள் மற்றும் தற்போதைய நிலை குறித்து கேட்டறிந்தார். பொதுமக்கள் வீடுகளில் சேரும் குப்பைகளை தெருக்கள், கால்வாய்கள் மற்றும் பொது இடங்களில் வீசாமல் மாநகராட்சி பணியாளர்களிடம் மட்டுமே ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். குப்பைகளை மக்கும், மக்காதவை என தரம் பிரித்து மாநகராட்சி குப்பை சேகரிப்பு வாகனங்களில் வழங்குவது அவசியம் என்றும் தெரிவித்தார். பொது இடங்களில் குப்பை கொட்டுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்பதால் சுற்றுப்புற தூய்மையை பாதுகாக்க மாநகராட்சியின் குப்பை மேலாண்மை நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். அம்ரித் பாரத் திட்ட பணிகளை விரைந்து முடிக்க கோரி மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் விவசாயிகள் அறிவித்திருந்த ரயில் மறியல் போராட்டத்தை கைவிட வலியுறுத்தி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சுமூக அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. அம்ரித் பாரத் திட்ட பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற உள்ளதாக அறிவித்தனர். இது தொடர்பாக மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திருச்சி ரயில்வே கோட்ட முதுநிலை நிர்வாக பொறியாளர் ஹிலாரி சுரேஷ் உள்ளிட்ட அதிகாரிகளும் விவசாய சங்கத்தினரும் கலந்து கொண்டனர். இதில் விவசாய சங்கத்தினர் வைத்திருந்த கோரிக்கைகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரயில்வே கோட்ட மேலாளர் ஒப்புதல் அளித்தார். எனவே அமைதி பேச்சுவார்த்தை சுபமாக முடிந்தது. கோவில்பட்டியில் விதிகளை மீறி அளவுக்கு அதிகமான பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற ஆட்டோக்களுக்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் கிரிஜா அபராதம் விதித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரில் ஆட்டோக்களில் விதிகளை மீறி அதிகமான எண்ணிக்கையில் பள்ளி மாணவர்களை ஆபத்தான முறையில் ஏற்றி செல்வதாக வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் கோவில்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலர் கிரிஜா தலைமையில் மோட்டார் வாகன ஆய்வாளர் பெலிக்சன், மாசிலாமணி உள்ளிட்டோர் பள்ளி மாணவர்களை ஏற்றி செல்லும் ஆட்டோக்களில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது விதிகளை மீறி அளவுக்கு அதிகமான மாணவர்களை ஏற்றி சென்ற ஆட்டோக்களுக்கு அபராதம் விதித்தனர். மேலும் குழந்தைகளை அதிகமாக ஏற்றி செல்லக்கூடாது என்றும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். கீழடியில் நடைபெற்று வரும் 11ஆம் கட்ட அகழாய்வில் புதிய வடிகால் அமைப்பு கண்டறியப்பட்டுள்ளன. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரும் 11ஆம் கட்ட அகழாய்வில் முதல் முறையாக ஒரே குழியில் மூடிய நிலை வடிகால், பீப்பாய் வடிவ குழாய், சுருள் வடிவ குழாய் ஆகியவை இணைந்த வடிகால் அமைப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் 9 குழிகள் தோண்டப்பட்டு அவற்றில் உரைக்கிணறு, கைப்பிடியுடன் கூடிய சிவப்பு நிற பானை, சுடுமண் தட்டு, செங்கல் வடிகால், செங்கல் கட்டுமானங்கள் உள்ளிட்ட பல்வேறு தொல்லியல் சான்றுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தற்போது கண்டறியப்பட்ட புதிய வடிகால் அமைப்பு 45 சென்டிமீட்டர் அகலமும் 2 மீட்டர் நீளமும் கொண்டதாகும். ஏற்கனவே 5ஆம் கட்ட அகழாய்வில் கண்டறியப்பட்ட வடிகால் அமைப்பை விட இது பெரியதாக இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் 11ஆம் கட்ட அகழாய்வு செப்டம்பர் மாதம் வரை தொடர உள்ளதாக தெரிவித்துள்ளனர்.
குத்தாலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற மறைமுக பருத்தி ஏலத்தில் குவிண்டால் ஒன்றுக்கு சராசரி விலையாக 9,365 ரூபாய்க்கு விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மறைமுக பருத்தி ஏலம் நடைபெற்றது. விற்பனை கூட கண்காணிப்பாளர் பாபு மேற்பார்வையில் நடைபெற்ற ஏலத்தில் 678க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கொண்டு வந்த 1150 குவிண்டால் பருத்தியை பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ஏராளமான வியாபாரிகள் பார்வையிட்டு 1,10,00,000 ரூபாய்க்கு கொள்முதல் செய்தனர். பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 9,732 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 8,901 ரூபாய்க்கும், சராசரி விலையாக 9,365 ரூபாய்க்கும் விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சோமங்கலம் அருகே இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலையில் அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் சேத்துப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் அதே பகுதியைச் சேர்ந்த தனது நண்பர்களான ஆனந்த ஜோதி, தங்கம் ஆகியோருடன் மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் கல்லால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார். இதில் ராஜேஷின் உடல் பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராஜேஷை கொலை செய்ததாக ஆனந்த ஜோதியும் தங்கமும் சோமங்கலம் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். ஆனால் இந்த வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என கூறி ராஜேஷின் உறவினர்கள் தாம்பரம் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மணிமங்கலம் காவல் உதவி ஆணையர் சுந்தர் தலைமையிலான காவல்துறையினர் உறவினர்களை கலைந்து செல்ல அறிவுறுத்தினர். ஆனால் உறவினர்கள் கலைந்து செல்ல மறுத்து உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது பெண் ஒருவரின் கையில் இருந்த செல்போனை காவல் உதவி ஆணையர் திடீரென பிடுங்கி அநாகரிகமாக நடந்து கொண்டது அங்கிருந்த பொதுமக்களிடையே முகம் சுளிப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து காவல்துறையினர் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதாக உறுதியளித்ததை அடுத்து உறவினர்கள் கலைந்து சென்றனர். தேவக்கோட்டையில் பட்டப்பகலில் 2 வீடுகளில் புகுந்த மர்ம நபர்கள் 8 பவுன் தங்க நகைகளையும் 30,000 ரூபாய் பணத்தையும் திருடி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே KVRM தெருவை சேர்ந்த குமார் என்பவர் மனைவியை பிரிந்து தனது 3 பெண் குழந்தைகளுடன் வசித்து வந்தார். அவர் வழக்கம் போல் வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பினார். அப்போது வீட்டின் வெளிக்கதவு உடைக்கப்பட்டு திறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 8 பவுன் தங்க நகைகளையும் ஒரு செல்போனையும் மர்ம நபர்கள் திருடி சென்றது தெரிய வந்தது. இதுபோன்று தனியார் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வரும் மீனாட்சி என்பவரின் வீட்டில் 30,000 ரூபாய் திருடப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அவரது வீட்டில் இருந்த CCTV காட்சிகளின் அடிப்படையில் திருடிய நபர் ஒருவரின் அடையாளம் கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்து தேவக்கோட்டை நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூரில் உள்ள மருந்தகம் ஒன்றில் குட்கா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்த 2 வரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள கமலா மருந்தகத்தில் குட்கா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் காவல்துறையினர் மருந்தகத்தை சோதனை செய்தபோது 36 கிலோ குட்கா பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து 36 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்து கடை உரிமையாளர் கார்த்திகேயனை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சேலத்தை சேர்ந்த ஆறுமுகம் என்பவரிடமிருந்து குட்கா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை வாங்கி மருந்தகத்தில் வைத்து விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து கார்த்திகேயன், ஆறுமுகம் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நாகப்பட்டினம் சிறையில் அடைத்தனர். காட்பாடி அருகே உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் சீட் வாங்கி தருவதாக கூறி 10க்கும் மேற்பட்டோரிடம் மோசடியில் ஈடுபட்டவரை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் பிரம்மபுரம் அருகே உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் சீட் வாங்கி தருவதாக கூறி 10க்கும் மேற்பட்டோரிடம் 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளதாக அப்பல்கலைக்கழக பதிவாளர் ஜெயபாரதி திருவலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல் ஆய்வாளர் திருநாவுக்கரசு தலைமையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து திண்டுக்கல்லை சேர்ந்த சார்ஜுவி என்பவரை அவரது அலுவலகத்தில் வைத்து காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த மோசடியில் தொடர்புடைய திருவண்ணாமலையை சேர்ந்த கார்த்திக் என்பவர் தற்போது தலைமறைவாக உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சார்ஜுவை பிரம்மபுரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அவர் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இனி வருவது திரையுலக செய்திகள். அன்பே டயானா திரைப்படத்தின் சிறப்பு காட்சியை பார்த்த நடிகர் சிவகார்த்திகேயன் படக்குழுவினரை நேரில் அழைத்து பாராட்டி திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்தார். இயக்குனரும் நடிகருமான பாரி இளவழகன் இயக்கி நடித்துள்ள
அன்பே டயானா திரைப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. குட் நைட், லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி உள்ளிட்ட படங்களை தயாரித்த $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரித்துள்ளது. ரம்யா ரங்கநாதன், நடிகை ரோஜா, சேத்தன், பரிதாபங்கள் கோபி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். சென்னை பெரம்பூரை பின்னணியாக கொண்டு குடும்பங்கள் ரசிக்கும் பொழுதுபோக்கு திரைப்படமாக இப்படம் உருவாகியுள்ளது. படத்தின் சிறப்பு காட்சியை பார்த்த நடிகர் சிவகார்த்திகேயன் படக்குழுவினரை நேரில் சந்தித்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் அன்பே டயானா திரைப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்தார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். சுவிஸ் ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரின் 2வது சுற்று போட்டியில் நார்வேயின் கேஸ்பர் ரூட் வெற்றி பெற்று காலிறுதி சுற்று போட்டிக்கு முன்னேறியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜிஸ்டாட் நகரில் சுவிஸ் ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவுக்கான 2வது சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் நார்வேயின் கேஸ்பர் ரூட் போர்ச்சுகலின் ஜேமி ஃபரியாவுடன் மோதினார். இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய நார்வேயின் கேஸ்பர் ரூட் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதி சுற்று போட்டிக்கு முன்னேறினார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,04,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 13,100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 400 ரூபாய் குறைந்து 1,04,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,14,328 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,35,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 693 புள்ளிகள் அதிகரித்து 77,879 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 172 புள்ளிகள் அதிகரித்து 24,245 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் ரயில்கள் குறித்து பேசும் போதெல்லாம் ஜிந்த், சோனிபட், ஹரியானா ஆகிய பெயர்கள் வரலாற்றில் நீங்காமல் இடம்பெறும் என்று பிரதமர் புகழாரம். தியாகிகள் தினத்தையொட்டி இன்னுயிரை இந்த தியாகிகளுக்கு வீர வணக்கங்களை தெரிவித்தார் முதலமைச்சர் விஜய். தியாகிகளின் உயரிய பண்புகளை வாழ்வியல் நெறியாக ஏற்று மனித நேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட புதிய சமுதாயத்தை உருவாக்கிடுவோம் என உறுதி. பழனியில் மொட்டை போடுவது வழக்கம், ஆனால் பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் ஆட்சி. திமுக சட்டத்துறை இணை செயலாளர் பரந்தாமன் விமர்சனம். கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் பெண் கவுன்சிலர்களிடையே தள்ளுமுள்ளு. அவை ஒழுங்கை பாதித்ததாக கூறி மேயர் ரங்கநாயகி 5 பேரை 2 மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்து அதிரடி உத்தரவு. ஈரானிய பாலங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல். ஈரானிய கடற்படை நடவடிக்கைகளை முழுமையாக தடுப்பதே தங்களின் திட்டம் என அமெரிக்க ராணுவம் உறுதி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.